வாரு குச்சியம்மாவா அப்படியே பறக்கிறான். நீ கொஞ்சம் லேட்டு, ஒரு 1/4 மணி நேரம் லேட் ஆகிடுச்சு. அதுக்கு தான் பசியில் அவள் கிரேசி நிறையெல்லாம் பறப்பாள். என்ன பாருங்க, இன்னைக்கு வந்து பறந்து ஓடிடுவாளுங்க. நீங்கள் ரொம்ப லேட்டாக போச்சு. வாங்க ஓடியா, எந்தாலும் மேட்சில் இருக்குல்ல, நம்ம அக்சஸ் பண்ணிக்கலாம். கரெக்டாக மணி 11 மணி அடிச்சிச்சுங்க. ரொம்ப லேட்டாக போச்சு. வாரு பறக்க போகிறாங்க. ஹலோ நண்பா, எல்லாருக்கும் வணக்கம். மை நேம் இஸ் வைரம். இன்றைக்கி வெயில் சும்மா பொழந்து கட்டுது. ஓட்டாங்க வாரு, இவங்கெல்லாம் கட்டுப்படுத்த முடியுமா? பலூனே ஊரே ஓடிக்கிருக்காங்க, நீ மட்டும் என்ன இருக்க? சரி வாங்க ஆரம்பிப்போம். ஏத்தா 4 கால பஸ்ஸில் போகிறாங்க. இதில் நெத்து கொஞ்சம் விழுகுதுங்க. அந்த காற்றடிச்சதுக்கு அந்த ருசிக்கு போகுது. இந்த மரம் அங்கே ஒரு மரம், இதிலெல்லாம் அந்த மாதிரி இல்லை. அதுலேயே உள்ளே ஒரு மரம் இருக்குது. இது வேறு எங்கிட்டுமே இல்லை. என்ன விளைச்சி பொறுமையாக போ, தண்ணி குடிச்சிருக்க. அவங்க ஓடுறாங்கன்னா கொமரிக்க. ஏன்னா வயசாக போன கிளவிகளாகிட்டீங்க, நடக்க முடியாது பயவில்ல. உமிஷேய் அதெல்லாம் பொறுமையாக போ. நெத்து பாருங்கள் எம்பூட்டு இருக்க பாருங்க. தலையை ஆத்தா அதில் ஒரு காற்று விழுந்துச்சு, அப்படியே விழுந்துடும். என்னடா ரவுண்டு அடிச்சிங்க, மரத்தை சுற்றிட்டீங்களா? ஆலமரத்தை சுற்றுற மாதிரி சுற்றுறாங்க. வருவார் கிரேசியை பாரு. நிஷா என்ன ஏங்கிட்ட வர்ற? வேமா ஒரு முட்டாத உன் கொம்பு மோத வரு. இப்போ கொம்பு மோதம் அறுக்கணுங்க, ரொம்ப இதாக இருக்குது. போயிட்டாங்க இவங்க விட்டு அந்த மரத்தை போயிடுவாங்க. ஓடியா கிளம்பிட்டாங்க. ஓடியா வட்ட செயலாளர் வண்டு முருகன் வரி குதிரை இரண்டு சிலை. நான் வரி குதிரை இது இருந்துச்சா? யாருக்குமே கிடச்சிருக்காது. ஓடியா வாங்கடா, போங்கடா வெளியே வாங்க. போதை இல்லை போதா. ஒரு போதையை விட மால் திருசாமையும் கொஞ்சம் வளர்ந்துட்டான். அவன் பாலில் அம்புச்சு அவன் இடத்துல. இது கொஞ்சம் பால் இருக்கா, பால் மப்பு நல்லா சேட்டை பண்ணுது. இது இப்போ நம்ம நடந்து போகிறோம்ல, இதுக்குள்ளே முள் இருக்குங்க. இந்த பழைய பாதையில் இந்த சைடில் முள், இதுக்குள்ளே மயிலாக இருக்குது அதிகமாக. இந்த பக்கம் முள், ஆனால் 2 பக்கம் கொடி நல்லா புல். மழை வந்துச்சுன்னா அப்படி இருக்குங்க, சரியாக இருக்கான். வண்ணடா பணமரம் மகனே. அப்படியே கமான் காய்ஸ். பூச்சி மகளே உங்கள் அண்ணன் கூப்பிட்றான் பாரு. தங்கச்சி இங்கிட்டு வாடி, அங்கிட்டு போகாதான்னு கூப்பிட்றான் பாரு. அந்த வர அவர் ஒரு 2 பேரும் தனியாக பிரித்து விட்டா பூச்சி. என்ன ஒரு மயான அமைதியாக இருக்குது. இப்படி ஒரு அமைதியாக நான் பார்க்கவே இல்லை. இப்போ நல்லா இருப்பா ஊருக்குள்ளே. அங்கிட்டு இன்றைக்கி சுற்றி இந்த ஏரியா அப்போலாம் புரட்டாச்சுன்னா கோயில் கும்பிடுவாங்க. அதனால் ரேடியா போகிறனால ஸ்பீக்கர் அவுட் ஆகிடும். எங்கிட்ட வந்து பாருங்கள் அமைதியாக இருக்குங்க. அப்படி இருக்குனுங்க. நல்லா அமைதியாக இருந்தால் தான் கொஞ்சமாவது மனசு நிம்மதியாக இருக்கும். இல்லாட்டி காய் வீழ்ந்தோம்னா சீக்கிரம் தலைவலி வந்துடும். என்ன தெரியும் இப்படி விழுந்து திங்கிறீங்க? இந்த செந்தட்டி தானா தருக்குங்க. இந்த சின்ன செந்தட்டி நல்லா இருக்கும்ல. பால் இருக்கான் போகிறே. நல்லா ஈண்ட ஆடுகளாக தின்றாங்க பாரு. படும்லாம் பாரு, பால் இருக்காது தாடி ஆத்தான். ஆனால் இது கொஞ்சம் காட்டமாக இருக்காது. நல்லா வளர்ந்து படர்ந்தா இருக்கிறது தான் காட்டமாக இருக்கும். இதில் லேசாக பழகிற வளர்ந்தது கூட ஒன்று செய்யாதுங்க. பாரு தேடி தின்றாங்க. என்னத்தான் செந்தட்டி திண்டி காதையாக்க பழுனே ஸ்பீக்கர் அவுட்டாக போகிறே. வாங்க கருப்பு, நான் முட்டி தள்ளிட்டானா விரும்பாண்டே. அவங்ககிட்ட போகாதரா. பரவாயில்ல நல்லா முட்டுறான். இவனு எடுத்து நல்லா முட்டுறான். ஆடு வரட்டுது. யாருன்னா நம்ம ஸ்கைஃபால் அந்த கலா. நான் ஒரு யூடியூப் சேனலில் பழைய வீடியோ பார்த்துருந்தேன். ஏன் புரட்டாசி மாதம் யாருமே கறி சாப்பிட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லி. அது இப்போ இருந்தில்ல, காலங்காலமாக சாப்பிட மாட்டாங்க. அது ஏன்டா, அந்த புரட்டாசி மாதம்தான் ஆடு மாடுகள் வந்து அப்போ தான் பருவத்துக்கு வந்து எல்லாமே மேட்டாகும். அந்த இடத்துல கரு உருவாகும். அதனால் யார் வேட்டையாட போனாலும் கூட சினையாக இருக்கிற குட்டிகள் ஆடு மாடுகள் எதுவுமே தொட மாட்டாங்க. அது எப்போயுமே. அதனால தான் முக்கால்வாசி புரட்டாசி மாதம் அந்த மாதம் மட்டும் யாருமே தொட மாட்டாங்க. அது ஆடு மாடு தொட விட்டு மற்ற எப்பயும் போல் அதுவும் ஐபிஎஸ்சி கார்த்திகைலாம் தொட மாட்டாங்க. என்ன கேட்டால் மற்றதெல்லாம் தொடுவாங்க. ஆனால் புரட்டாசி மாதம் இதான் காரணம். ஏன்னா அந்த இடத்துல வரிசையாக ஆடு வெட்டிக்கிட்டே இருக்குது. நம்ம இதில் பாருங்கள் டெய்லி ஒரு ஆடராக வெட்டிக்கிட்டே இருக்கா. ஏன்னா இந்த மாதம் தான் பருவ வர மாதம், முக்கியமான மாதம். சின்ன வளர்ச்சி இந்தா வேணுமா நெத்து இந்த கிடக்கு வர்றா. கார் நெத்து கிடக்கு வர்றா. நெத்து வளைச்சி கிடக்கு வர்றா. விட்டு முடியா விட்டு வா விட்டு சிலுக்கு யாத்தே கோக்கோ. கீழே பாருங்கடியே, கீழே பாருங்க. ஆளுக்கு ஒன்று கீழே கிடக்கு. கீழே வர எப்படி கிடக்கு. எப்படியும் இந்த பூவை பிறகு வகுறு நினைஞ்சிடும் உங்களுக்கு கிணுக்குன்னு. நல்லா இதவே தேடி ருசி பார்த்து பழகிறீங்க. எலியம்மா சிக்க மாட்டுறேன். போதும் ஓட்டம் போட்டது. ஓட்டத்தை குறைச்சி நல்லா மேய்கிற டைம் வந்துச்சுங்க. இந்த இடத்துலேருந்து தலையை வளைச்சிருவாங்க. ஸோ அவங்களே சொல்ல தேவையில்லை, தலையை வளைச்சி வேறு வழி இல்லை. ஏன்னா தான் கொஞ்சமாக அந்த கொடியாக வந்திருக்கு. எடுத்து கடிப்பாங்க. இறா தின்றா. ஓ மரப்பில் நான் பொழைக்க உனக்கு ஒன்று எடுத்து வைக்கிறேன். முறுக்கு நல்லா இருக்கு. கருக்கு முறுக்குண்டு நல்லா இருக்கா? துவக்கத்தான் இனிக்குதா? ஏண்டா நல்லா இருக்கு. எங்கடா அவனாங்கடா நீ முடித்தா கரெக்டாக ஓடியான்னு தெரியும். தரா இலை புளிய மரத்தை மகனே, டைனோசர் பேரா. ஓ மரப்புள்ளி நானும் பொழைக்கணுந்தா தின்னு. அவனுக்கு முட்டு கொடுத்து எனக்கு இல்லைன்னு வைக்க. நீ திண்டியில் கோக்கோ குறியா. அவள் தின்னலாம். வேணா சின்ன பையன் கரெக்டாக கூப்பிட்டனே ஓடியான்னு தெரியும். மண்டே ஆட்டு. என்னடா இன்றைக்கிட்டா புளிக்குதாடா? இருக்கிறதுலே ரொம்ப அடக்க முடியாத ப்ரீடு என்ன கெடாண்டா அது சேலங்கருப்பு தாங்க. கட்டுப்படுத்தவே முடியாது. ஆடு பருவ டயத்துலாம் ஆடு நேரத்து நம்ம ஆடு விரட்டலாட்டி கூட ஆளாக நம்மளால் முட்ட ஆரம்பிச்சிடும். என்லாம் பழைய கடை இருந்துச்சு. அதெல்லாம் முன்னாடி நடந்துக்கிட்டே முன்னாடி யாரும் போகக்கூடாது. முன்னாடி போட பின்னாடி தொடையில் நச்சு முட்டுங்க. செம்பிளாடு எனக்கு அப்படி ஒரு முட்டுக்காது. எதிர்த்து முடிச்சு ஒரு கடை தாங்க முடியல. அதை அப்படியே விட்டா நேர்த்தி கடனுக்கு அது வேறு வழியில் வெட்ட ஆரம்பிச்சிட்டோம். கட்டுப்படுத்த முடியல. நாங்களும் விட்டால் வேறு ஆட்டுக்கு ஓடி போயிடும். ஓடாட்டுக்கு ஓடி கூட பிடிச்சி வந்துடலாம். ஆளாக முட்டிக்கிட்டே இருக்கும்.
ஆனால் கொடியாடு கடை வந்து இது வரைக்கும் நான் கொம்பனை வச்சுருக்கேன். அவன் முட்டினாலும் ரொம்ப அமைதியாக இருப்பான். நம்மட்டினா கூட 2 கிரிப்பான். நல்லா என்ன செஞ்சு அடக்க முடியாத கடை சேலங்கருப்பு. ரொம்ப அம்சமான கடைன்னா கொடியாட்டு ப்ரீடு எல்லாமே நல்லாயிருக்கும். அதுவே நல்லா கன்னிராசி உள்ளதுன்னா நம்ம கன்னி கடை. அதுனா நான் போட்டதில்லை, வெளியே பக்கத்து ஏரியாவில் போட்டிருக்காங்க, அதை நான் பார்த்துருக்கேன். ரொம்ப அமைதியாக நல்லாயிருக்கும். ஆனால் சேலங்கருப்பை வேற வச்சிருப்பான் பிறகு வச்சிருக்கும் கரண்டில் தெரியும். படு சேட்டை பண்ணும், அடக்கவே முடியாது, சத்தியமாக சொல்கிறேன். ஆனால் நல்லா சூப்பர் ப்ரீடு, சரியான ப்ரீடு சேலங்கருப்பும். நல்லா உழுதாலே அடியில் இருக்க ஈரம்லாம் அப்படியே நல்லா காஞ்சி அப்படியே மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கட்டி ஆகாமல் அப்படியே புழுதி மண்ணாக ஆயிரும். அதுக்கப்புறம் அப்படியே தொலி அடிக்க ஈஸியாக நல்லா ஆயிருங்க. பாருங்கள் நல்லா அப்படியே இந்த வட்டம் ரொம்ப ஒரு நாள் போட்டாங்களா, இந்த வட்டம் கோடையில் போன வட்டம் எப்பயுமே சேப்பச்சாலம் போடுவாங்க, இந்த வட்டம் போடலையா. அதனால் பாருங்கள் கண்டிப்பாக இந்த வட்டம் நல்லா நெல் போட்டால் நல்லா வரும். மழை பெஞ்சால் சூப்பராக இருக்கும். இந்த வட்டம் மண் சூப்பராக இருக்கும். இப்படி இருக்கணும் நல்லா தொலி அடிக்க. பழுனே இன்றைக்கி நெத்து பறக்க போகலையா, போனால் முதல்ல ஓடிடுப்பா, கண்ணை கட்டியிருப்பா. பாருங்க கொஞ்சம் நேரத்தில் எஸ்கேப் ஆகிருப்பா. கண்ணை கட்டிட்டு ஓடி போயிடுவா, நேராக விழுந்தடிச்சு முழுக்கில் ஓடிடுவா. நண்பர்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு கேட்கணும். ஏன்னா இந்த 2 நாள் நம்ம ஏரியா பக்கம் காற்று நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்களா, இதே மதிய டயத்தில் எம்பிட்டு காற்று அடிக்கும். என் ஹேர் ஸ்டைல்லாம் குழச்சி விட்ருங்க, அந்த அளவுக்கு இருக்கான். அதே மாதிரி யார் உங்கள் ஏரியாவில் எந்தெந்த மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வீடியோ பார்ப்பேன். எல்லாம் முக்கால்வாசி மாவட்டத்தில் உங்கள் பக்கம் ஆடி காற்று அதாவது சுத்தமாக நின்றுருக்கு, சாயந்தரம் மட்டும் லேசாக அடிக்குது அப்படின்றக்கும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா எந்தெந்த ஏரியாவில் கண்டிப்பாக மழை பெய்யும், காற்று நின்றுச்சுன்னா கண்டிப்பாக மழை பெய்யும். இல்லை எங்களுக்கு தொடர்ந்து பழைய காற்று மாதிரி அடிக்குது ப்ரோ, காலையிலேருந்து டேம் அடிக்குதுன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அதையும் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா நம்ம ஏரியா பக்கம் காற்று சுத்தமாக நின்றுச்சுங்க. காற்று பார்த்தீங்கன்னா நேற்று இன்றைக்கி பாருங்க, வெயில் அடித்து வேர்த்து கொட்டிக்கிருக்கு. காலையில் தண்ணியில் குளிப்பேன், மதியம் வேர்வையில் குளிக்கணும், அப்படியே மாற்றி குளிக்க வேண்டியதான். ஆனால் சாயந்தரம் லைட்டாக அடிக்குது, அப்படி அடிக்கிற ஜகச்சந்தா, அது மழை கொண்டு வர்ற காற்றான் பார்ப்போம். ஆனால் யாருக்கு நின்றுருக்கு யாருக்கு அடிக்குது கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் தெரிந்து கொள்கிறேன். முத்தலகு என்ன முத்தலகு தண்ணி குடிச்சா ரொம்ப நடக்க மாட்டாப்லே வர்றான். உங்கள் ஊர்த்தி தரையை வரப்பு பிடிச்சி முட்டியிருக்கா. யார் நம்ம சிட்டு பிள்ளையா? அடி பெல்ட்டி இதோ ஓகே. இங்கிட்ட ஒரு அடி அங்கிட்ட ஒரு அடி. இந்த ஏரியா பக்கம் திங்காமல் போக மாட்டாங்க, டெய்லி வந்துடுறாங்க. இவங்க நான் மடக்கி பார்க்குறேன், இந்த ஏரியா பக்கம் நல்லா திண்டு பழகிட்டாங்க. விடு இதுக்கு அவன் விட்டுற, நீ அவகிட்ட போகாரா, அவன் மோசமானவா, அவன் கொம்பு கரெக்டாக வகுத்து கழிச்சு விடும். வர்றா ஆடு வரைச்சியா? டேய் இன்னும் வயசு இருக்குடா தம்பி, இன்னும் வயசு இருக்குது. வர்றா சட்டியா பச்சா முட்டை போடுறா, இவாடு பிடிச்சி விடாரா அவனை. அவ்வளோதான், ஒரு கொம்பு போட்டுச்சு. ஒரு கொம்பு பார்த்தீங்களா எவ்வளோ பதமாக இருக்கே. அத்தை முட்டை போகிறேன் கருவாச்சே. இப்போ டெய்லி 2 நேரம் பாலை கொடுக்க ஆரம்பிச்சா, இந்நேரம் கொடுக்குறது அந்த மதியம் தண்ணி தாக எடுக்கும்போது, அப்புறம் சாயந்தரம் வீட்டுக்கு போகும்போது கொடுக்குறது. நைட்டு கொடுக்குறாள் என்னன்னு தெரிலங்க, கொஞ்சம் சும்மா குறைச்சிட்டா அவ்வளோதான். மேய வந்துச்சுல, இன்னும் அவ்வளோதான். பசங்க கொஞ்சம் வளர்ந்துட்டாங்க, இன்னும் அவ்வளோதான். நிப்பாட்டி பண்ண ஒரு 10 நாள் கழிச்சு. என்னடா கருப்பு காலில் பஞ்சர் ஆகிடுச்சா? நல்லா பஞ்சர் ஆக்கி விட்ருக்கடா. வர்றா நல்லா தாண்டா குத்து விட்டுருக்க. இங்கே தடியாத்தம் பரவாயில்ல, அந்த அளவுக்கு ஆட்டாதரா. ஃபோனை வச்சுக்கிட்டா தப்பிச்சேன். எங்கிட்ட ரத்தம் வருது, பரவாயில்ல போ தப்பிச்சு ஓடி. சும்மா காலை உண்டு கலந்தாரி புல்ல நட. இன்றைக்கி எப்படியும் அந்த ஊரணி தண்ணி தீயாக சுட ஆரம்பிச்சிருக்க மதி. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு இப்பயே ஹீட்டாக இருக்குது. அங்கெல்லாம் தண்ணி எப்படி, ஏன்னா தண்ணி வேறு குறைஞ்சிக்கிட்டே போதா. இன்றைக்கி எப்படி 2 நாள் அடிச்சுருக்க தண்ணி வற்றி போகும். அந்த கிடங்கு வத்துறக்குள்ளே இன்னொரு மழை பெஞ்சுன்னா கொஞ்சம் அது பாடு கிடந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு தெரிஞ்சு மழை கண்டிப்பாக பெய்யுங்க. என்னத்த பார்த்தீங்க இல்லை, இது மானுங்கன்னு ஒரு இதாக பண்ணிங்கன்னு இப்போ தான் நின்று. என்ன நீசா நெத்து ஏன்ட்ட இல்லை நீசா. அக்கினி பேச மாட்டியா? ஏன் யாத்த இந்த விழுந்தடிச்சு விட்றா நீசா? அவன் தங்கச்சி அக்கினி ஓடுறாளே. நம்ம ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறனுங்க. நல்லா அடிக்கிற வெயிலுக்கு நல்லா சூப்பர், நல்லா குழுன்னு இருக்குது, நல்லா இருக்குது. ஒருத்த வேறு பின்னாடியே வர்றான், நெத்து குர்றாண்டு வரையான் பாரு. நம்ம பண்ண போகிறேன்டா 2 பேர் நெத்துன்றாங்க பின்னாடியே. எங்கன்னா உட்காந்துட்டு வந்துடுறாங்க. போய் மேய்கிடா போங்கடா. இந்த பக்கம் நல்லா பச்சை சைடு கிடக்குண்டா, இந்த பக்கம் நல்லா கிடக்குங்க. ரோஷியா வேகமாக வந்தீங்க, நெத்து ஒன்று விடாமல் பிறக்கிட்டீங்களா? பறந்துக்கு வந்தீங்களா நீங்கள்? என் கோய் போய் நண்டே அங்கே போய் என்ன காற்று வாங்குறியா? நல்லா நினைலே இல்லையா உனக்கு? நண்டே நடுத்தாரு நண்டு அங்கே ரெண்டு என்ன வேடிக்கை பார்த்துக்கிருக்கா? இந்த வரவா நண்டே சால்ட திருறா ஒரு திரும்ப எல்லாம் ஒரு தண்ணி குடிக்கணும் எதுவுமே இல்லை. இன்னும் சாப்பிட விட மாட்டேன்றீங்க, நீங்களும் தண்ணி குடிக்க விட மாட்டேன்றீங்க. ஏதாவது ஒரு நிலையிலாவது நிற்கணும். ஒன்றுக்காகாமல் மரத்துக்கு பூ பறக்க போகிறாங்க ஒரு. ஏன் நண்டே நீ மட்டும் ஒரு மாதிரியா இருக்க? கூட்டத்தை விட்டு சேர மாட்டேன்ற, தனியாகவே திருற நண்டே நடுத்துற. நல்லா அறிவெல்லாம் இருக்குது, கூப்பிட்டா காது கேட்குற. ஏன் சில நேரத்தில் மட்டும் காது மட்டும் வேலை செய்ய மாட்டேன், காது கேட்காதோ நண்டு இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டே இருக்கா. நண்டே தண்ணி அடிக்க போமா எல்லோரும் வாங்க போமா. கரெக்டாக மணி 2 மணிக்கு மேலே லைட்டாக காற்று அடிக்குது பார்த்தீங்களா? அந்த லேசாக அடிக்குது, ஆனால் ரொம்ப பலத்தில் இல்லை, லேசாக அடிக்குது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. பார்ப்போம் 4 மணிக்கு மேலே எவ்வளோ அதிவேகமாக அடியான்னு பார்ப்போம். ஆனால் இன்றைக்கி எந்த பக்கமும் மேகம் இல்லைங்க, இன்றைக்கி எதுவும் மழை தெரில. பார்ப்போம். டுமாரோ தான் நம்ம இடிஎம்னு சொல்லியிருக்கா. டுமாரோலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுண்டு. குட்டியாம்மா வாங்க தண்ணி குடிக்க போவோம். முடியா கருப்பு ரொம்ப பொறுப்பாக மாரியாடா. வாடா தண்ணி குடிக்க போக இல்லையா?
இங்கே இருக்க போறியா? தெனாவட்டு அப்பா வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கா. எவனும் வரமாட்றாங்க தண்ணி குடிக்க. நல்லா வெயிறாங்க தெனாவட்டு, எவனும் வரமாட்றாங்க. பயபிள்ளை தண்ணி தாக எடுத்தது வராங்க. இந்த இடத்துல வரியா? வயசாயிடுச்சு பயபிள்ளை. இப்படி இருந்தால் ஒரு காலத்தில் நீ தெனாவட்டு வயசாகி போச்சேன். தெனாவட்டை முட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. தெனாவட்டு ஒரு காலத்தில் எப்படி இருந்தா கருத்தே பார்க்குறான் நம்ம அம்மா. இது அம்மாவை கடத்தி போகிறான்ட்டு அப்படியே கருத்தே ஒன்றும் இல்லை. உன் மேலே பாசம் வச்சுருக்காடி என்னான்னு தெரியல. நீ பெத்த பிள்ளை எல்லாமே உன் மேலே உன்னை சுற்றியே வருது. அப்படி பாசம் வச்சுருக்க. பரவாயில்ல தெனாவட்டை பாராட்டலாம். போமா வாங்க போமா. வேலையை காட்டி விட்டா பார்த்தீங்களா நம்ம பொழுது சும்மா இருக்க மாட்டா. தண்ணி குடிக்க போகலான்னு கூட்டு போட்டதில் நெத்து பறக்க கூட்டு போயிட்டா. எதுக்கு இப்படி மரத்துக்கு ஓடிச்சாகுறீங்க பாரு. இதை விட்டா அது, அதை விட்டா இது, அப்படி என்ன தான் இருக்குன்னு தெரில. வா ஓடியா தண்ணி ஓடிப்பா ஓடியா வா. பூவை பறக்க நிறைய போதா பாருங்க. அப்படியே தண்ணி மொத்தமாக வருவேன்னு பார்த்தேன். அங்கே கூப்பிடும்போது வர மாட்டேட்டாங்க. பா பாருங்க. இட்ஸ் மெடிக்கல் மிராக்கள். தண்ணி எடுத்து விட்ருக்காங்க அவருக்கு. நேற்று முட்டுருந்துச்சு. அதாவது முளைப்பாரி கரைக்கிறதுக்காக தண்ணி எடுத்து விட்ருக்காங்க. தண்ணி என்ன இதாக இருக்கா? தண்ணியை குடிங்கிற அப்போ வந்து தண்ணி தான்டா ஒன்றும் செய்யாதுடா. இங்கே இருக்கா வாய்க்காலேருந்து அப்படியே போட்டு அழகாக அப்படியே தண்ணியை கொட்டி விட்ருக்காங்கப்பா. அதான் தண்ணி என்னடா அப்படி தண்ணி இருக்குன்னு வைக்கிறேன். அதிசயம். தண்ணியாக குடிச்சுங்கடா. இந்த மாதிரிலாம் கிடைக்க ரொம்ப கஷ்டம் பஞ்சத்தில். இப்போ தான் நம்ம கெடாலேருந்து நண்டே குடியா பா தண்ணி வான்னு கூப்பிடும்போது வரமாட்டேறீங்க. தண்ணியாக குடி நல்லா குழுன்னு இருக்குது. இன்றைக்கி வரி குதிரை குடிக்காமல் யோசிக்கிறா. இந்த ஸ்கைபால் எங்கே இருக்கான்னு தெரில. அவளும் தண்ணி குடிக்காமல் தான் கிடக்கா. போங்கடி பட்னியாக கிடக்க போகிறீங்க போங்க. இந்த மாதிரி தண்ணி கிடைக்க ரொம்ப கஷ்டம். அதுவும் கிணத்து தண்ணி இப்போ இருக்கிற ஆல்மோஸ்ட் நான் கூட சூடாக இருக்கும் போல நினச்சேன். குழுன்னு இருக்குங்க. கிட்ட போய் பார்ப்போமா இருங்க. அப்படியே கிட்ட போய் பார்ப்போம். இப்போ தான் ஓட்டி விட்டு ஆஃப் பண்ணிருக்காங்க. தண்ணி காலையிலேருந்து ஓடிக்கிட்டு நம்ம தான் பார்க்கணும் வருங்க. உண்மையிலே நல்லா இருக்குங்க. நல்லா குழுன்னு இருக்குங்க. திரிசா எங்கே வர? உய் பத்தி காடு வெள்ளா இருக்க வைக்கிறியா? உய் நீ தண்ணி குடிக்காமல் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிறீ நல்லா. கேடா எனக்கு என்ன ஒரே சாயந்தரம் 6:30 தாண்டி. நீ கேடா ஒரேதா இல்லை ரொம்ப சேட்டை. நீ என்னையும் திருந்த மாட்டேன். நாய் கடிச்சதுலேருந்து நான் கூட திருந்திட்டான்னு வச்சேன். இப்போ திருந்துவாளா? நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்குறதான்னு இருக்கா பாரு. இப்போல்லாம் தண்ணி இல்லாமல் கிடக்க போகிறான். எல்லா ஆடு பரவாயில்ல வந்து ஒன்று விடாமல் எல்லாம் குடிச்சிடுச்சு. இன்றைக்கி கரெக்டாக தண்ணி வந்தது எங்கிட்ட கிடச்சிக்கிச்சு. என்ன பண்ணுறீங்க 2 பேரும்? அத்தே வரைக்கும் வருமானம் வச்சா ஆடு வெட்டி அக்னி போடுறா. சுத்த கருப்பு நான் வேலை கட்ட வச்சா சேட்டையை பற்றியா அது பயந்து ஓடுறாங்க. ஒரு இந்த மாதிரி ஏற்று முட்டினா ஆடு வரட்டுன்னு ஒரு வச்சா பரவாயில்ல. ஆத்தடி எப்படி வரட்டா அவர்? வரைக்கும் ஒரு மகனே பரவாயில்லடா கட்டியே கரெக்டாக. ஏன் தண்ணி எடுத்து விட்ருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஏரியாவில் அந்த ஏரியா புரட்டாசி பொங்கலில் அந்த கோயிலுக்கு சாமிக்கு முளைப்பாரி போட்டிருப்பாங்க. அதை கரைக்க போகிறாங்க. இந்த ஊர்நிலையும் கரைப்பாங்க. எப்போ எங்கள் அம்மையெல்லாம் கரைக்கிறது பயவில் நீ கம்பாவே காஞ்சி கிடக்கா. அதனால் அந்த ஊர்நிலை கிணறுக்கிட்டேருந்து தண்ணி கேட்டு அப்படியே எடுத்து விட்ருக்காங்க. ஃப்ரீயாக எடுத்து விட்ருக்காங்க சாமிக்குனால. எங்கிட்ட நம்மளும் ஆடு மாடுக்கு இந்த கேப்பில் தண்ணியை குடிச்சு போட்ட வேண்டிதான். இந்த என்ன செய்ய வேண்டியது வேறு வழி இல்லை. எங்கிட்ட இன்றைக்கி சூடு இல்லாதனால தண்ணி நல்லா குடித்தாங்க. மனசார குடித்தாங்க. ஓடாமல் குடித்தாங்க. நம்மளால் ஸ்கைஃபாலை தவிர கொஞ்சம் வயிறு நிறைஞ்ச மாதிரி இருக்கும். ஒரு 5 மணி வரைக்கும் தாக்கு பிடிக்கும். அப்புறம் 5 மணிக்கு அப்புறம் வீட்டில் போய் தண்ணிக்கு விட்டலாம். நீங்களே செம்பிளாட்டுக்காரங்க பார்த்தா வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் தண்ணிக்கு விடுறாங்க. நான் குட்டியம்மா பார்க்குறேன் அங்கே யார் தூரத்தில் போகிறான்ட்டு. அவர் தான் அன்றைக்கி நம்ம கூட மேப்பாரில் அவர் தான் தண்ணிக்கு விட அப்போ தான் போகிறாங்க. அவங்க ஊருப்பெல்லாம் எப்பயும் அவர் நேரம் குடிக்க விட்டுருப்பார். இன்றைக்கி லேட்டு வாங்க போமா நம்ம கிளம்புவோம். நேரத்தை கத்துறது எங்கே இருக்க? அத்தை எங்கே இருக்கவங்கம்மா? வராலாம் வரா தூரத்தில் வர்றா. கூப்பிட்டோன்னே காது ஏற்குது உங்கள் அம்மாவுக்கு. அடுத்த ஷிஃப்ட்டுக்கு தயாராகிட்டாங்க பசங்க. இன்றைக்கி வடக்கை கொண்டு போயிடுவோம். மதியத்துக்கு அப்புறம் வடக்கை தான் நல்லா இருக்குங்க. அப்படியே நேராக பிடிக்கணும். வச்சுமானே தனியாக மேயாதரா. நேற்று இப்படி தாண்டா பையன் உள்ள நம்ம வரைக்கும் ஒரு மேய்ச்சி தூங்கிட்டே அங்கே எங்கேனே வரத்துக்குள்ள நானும் பார்க்கல. பரவாயில்ல தனியாக 2 மாடுக்கு மேய்ச்சி வகுத்துக்கு வகுத்துன பிரியான். உங்கள் மம்மியை தேட மாட்டேன்றான். அவள் தான் கத்தியே ஊரை கூப்பிட்றா. நேரம் எங்கிட்ட இருக்கான்னு தெரில. பூச்சி பூச்சினே கரெக்டாக திரும்புறீங்க. பூச்சி பிள்ளைகளா நீங்கள் இங்கே வரீங்க? அம்மா தேடுறீங்களா? எங்கே நீங்கள் 2 பேர் தேடுறதுலே இருக்கீங்க. பொழுது கடத்துறீங்க. அவன் எங்கிட்ட இருக்கான்னு தெரியலையே. காலவே காணும். செம்பரி ஆடெலாம் நிறையா வந்துச்சுல நம்ம ஏரியாவில். அங்கிட்டு வயக்காட்டில் அவங்களாம் இப்போ வரதில்லைங்க. ஏன்னா தண்ணி இல்லையா. நம்ம தோட்டத்தில் வயக்காட்டில் போய் எடுத்து வரோம்ல. அவங்க வந்து எல்லாம் உழுதுட்டாங்க. நாத்தாங்கல் போட்டாங்களே யாரும் வரல போல். எல்லாம் வேறு ஏரியாவை போயிட்டாங்க. நம்ம அங்கிட்டு வயக்காடு பக்கம் நம்ம மட்டும்தான் போகிறோம். வேறு யாருங்கிட்ட வரது இல்லையா. அதனால் எல்லாரும் இந்த தண்ணியை எதிர்பார்த்துக்கிறாங்க. எல்லாரும் அவங்கவுங்க இடத்துக்கு அப்படியே போயிட்டாங்க. மாறிட்டாங்க. தண்ணி இருக்க இடத்துக்கு செம்பிளாடுக்காரங்க போயிட்டாங்க. தண்ணி என்ன தெரிஞ்சு எங்கே இருக்குன்னு தெரியல. இந்த இங்கிட்டு ஒரு ஊர் இருக்குங்க தூரத்தில். ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் அங்கிட்ட ஏரியாவில் தண்ணி இருக்குன்னு நல்லா மழை பெஞ்சுன்னு சொன்னாங்க. அப்போ அதில் கம்மாயில் தண்ணி இன்னும் கிடக்கான். மீன்லாம் பிடிச்சான்னு 1 மாதம் கூட எல்லாம் மீன்லாம் பிடிச்சுன்னு சொன்னாங்க. நம்ம ஊருக்கெல்லாம் போய் நிறையா மீன் பிடிச்சி வந்தாங்க. தண்ணி நிறையா கிடக்குனாங்க. கிடச்சி அங்கிட்டு தான் போயிருப்பாங்க. அந்த ஏரியா ஃபுல்லாக கரசக்காட்டு ஏரியா. நல்லா சரியான மழை பெஞ்சு சூப்பர் மேட்சாக கிடக்கு. இந்த மாதிரி முள்ளே கிடது ஒரே நட்டு தாங்க. காடு தோட எதுவுமே கிடையாது. அது வாடு பாலை வேணா கிடக்கா ஒரே நட்டாக இருக்கும். அதனால் நல்லா மேட்சை மழை பெஞ்சால் சூப்பர் மேட்சாக கிடைக்கும். மழை பெய்கிற வரைக்கும் அங்கிட்ட ஏரியா போகணும்னா அப்படியே டீ பிடிக்கும். ரெட்டை
டஸ்ரே அத்தே வாழை பாரு இன்னும் சின்ன பிள்ளையில மாதிரி கூப்பிட்டனே அப்படியே மாதிரி தேடி இருக்க. வீட்டுக்கு போனோன்னே பக்கத்து வீட்டுக்கு ஓடி போயிடுறாங்க. நல்லா அந்த பக்கத்து வீட்டில் வாழை மரம் இருக்குது, அங்கிட்டே போய் தும்பா. இவ அம்முனி என்னடா அரிசி பறக்க போயிடுவா. இவ வாழை மரம் பக்கம் ரெடசிலே தெரியாதா உடனே வளர்த்தாலும் செல்ல முடி. பரவாயில்ல போ. அக்னி என்ன பண்ணுற? ரொம்ப தின்றாங்க. சாம்பளைக்கம்லாம் தின்றியா? அக்னி வார திருமாட்டா வச்சா கரடி. அப்படியே இப்படி ஆளு சொன்னா இப்போ கேட்பா. என்ன சில நேரத்தில் காதையை சேட்டை பண்ணுவா. அக்னி அவன் முத்தளவு கூட நல்லா இருக்கா. முத்தலகே நீ கூட பரவாயில்டி, கூப்பிட்டோன்னே எல்லாத்துக்கும் வந்துடுறீங்க. அக்னி கூப்பிட வரமாட்டா பார்த்தியா? அக்னி பார்த்தியா நம்ம வரைக்கும் ஒரு கூட தெரியும். உனக்கு பேர் வைக்கணும் வச்சாச்சு. எல்லாத்தையும் பேர் சூட்டப்பலாம். எல்லாத்துக்கும் பசங்க எல்லாத்துக்கும் வைக்கணும். இவன் திருச்சா மகன் தாப்பா கருவச்சி மலை எல்லாத்துக்கும் வைக்கணும். இன்னும் தெரியுங்க எங்கே என்ன இருக்குது இப்பலே இந்தா இதுக்கிட்டேன். அப்போ மோப்பை முடிச்சுக்கிட்டே தின்னு தண்ணி குடிக்கலையில அவ்வளோதான். இன்னும் 1 மணி நேரம் வரைக்கும் தாக்குப்பிடி. ஒரே வீட்டுக்கு போவோம். எங்கே கேட்குற வர அறிவு வேலை செய்ய மாட்டேன்னுது. உன் பேரன் பேத்திக்கெல்லாம் அறிவு வேலை செய்யுது, உனக்கு வேலை செய்ய மாட்டேன்னுது. ஸ்கிப்பாலே தண்ணி குடிக்கணும்னா வேமா ஓடியாரணும். பாரு தண்ணிலாம் பகுற பாருங்க அப்படியே தான் இருக்குது. எங்கே கேட்குறா நல்லா சேட்டை குடி போச்சு பாருங்க. இன்ன வரைக்கும் நல்லா வெயில் அடிச்சிச்சு. சரி காற்று அடிக்கலை. இப்போ என்னடாண்டா வெம்பா பாயுதுங்க. கூறுகாட்ட கிளைமேட்டு நேற்று இப்படி தாங்க இருந்துச்சு. நேற்று சொன்னால் நம்ம படிங்க சரியான நைட்டு பண்ணிங்க. ஒரு 4 மணிக்கு மேலே 4 to ஒரு 6 மணி நேரம் தண்ணியாக சாச்சு. இப்போ என்னடா சாயந்தரம் வெம்பா பாயுது. இப்படி இருந்தால் மழை பெய்யுமா? எல்லாமே மாறி போச்சுங்க. வெயிலும் அடிக்குது, வெம்பாவும் பாயுது, காற்று அடிக்குது, எல்லாமே இருக்குது. நான் கூட என்னடா கிளைமேட் இப்படின்னு பார்க்குறேன். வெம்பா பாயுது, உடம்பெல்லாம் குளுன்னு குளிருது வேறுக்க. அப்போ ஆடுகளுக்கு எப்படி இருக்கும் வாரியா? நல்லா அந்த கோரப்பு நல்லா வாய் கட்டுற மாதிரி இருக்குது. நம்மளே பார்க்காம இறங்காமல் மேலே மெச்சிட்டு போகிறோமா? எங்கிட்ட பசங்க உள்ளே இறங்கி நல்லா மாரி. நான் என்னடா காணா ஒரு 20 பேரை காணா பார்க்குறேன். நல்லா திட்டுக்கு இருக்காங்க. இவங்க என்ன 4 பேர் மேலே இருக்காங்க. ஓய் நிஷா போகாத வேணாம் சொன்னா கேளு. 5 மணி ஆனால் தெரிலங்க. கம்மாயில் ஒரு ஆள் கூட இல்லைங்க. எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா அன்றைக்கி வெப்பன் பூஜை. அதனால் உங்களுக்கு வெப்பன் பூஜை வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அது போக நம்ம ஏரியாவில் வர திருவிழாவா செம்பரி ஆடு மட்டும் தான் இருக்கு போல. வீட்டு கடமாடுலேருந்து விளாடுல போயிட்டாங்க. இங்கே நான் மட்டும்தான் இருக்கேன். என்னடா ஒரு ஈக்காக ஓடகான்னு பார்க்குறேன். எல்லாம் போயிட்டாங்க. சரி நம்மளும் போவோம். நம்ம இப்போ லேட்டாக தாங்க போவோம். நம்ம ஒரே ஷிஃப்ட் தான் போய் அதுக்கப்புறம் குட்டிகளுக்கு பாலை பறிக்க வர சரியாக போகும். சரி நண்பர்களே, இந்த வீடியோ இதோட படிக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நம்பரே பிடித்தவங்க சப்ஸ்கிரைப் லைக்கை தட்டி விட்டுருங்க. இதேமாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திக்க போகிறேன். அதுவரை உங்களை பேர்த்து வரைப்படுவது நான் உங்கள் வைரம். கரெக்டா சியூ டாடா பாய். மணி 5 ஆகுது. இன்னும் 1.5 மணி நேரம் இவங்களை வச்சு பொழுது ஓட்டணும். உங்களுக்கு தூரத்தில் தெரியுதா? என்னங்க முளைப்பாரி எங்கிட்டு கொண்டு வராங்க? தண்ணி அங்கிட்டு இருக்குது. இந்த ஏரியா உட்குறாங்களா? தூரத்தில் தெரியுதா? இருங்க இன்னும் ஜூம் போர்டு காட்டுறேன் பாரு. கரெக்டாக அப்போ தான் வராங்கப்பா. இப்போ தான் நம்ம கூட்டம் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம கிளம்ப வேண்டியதான் வீட்டுக்கு போகிறது. சரி வாங்க பசங்களா, முளைப்பாரி கிளம்பிருச்சு. அப்போ தான் கூட்டம் ஊருக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கும். இவங்களை கொண்டு போகிற வரைக்கும் உள்ளே போனால் கூட்டத்தை பார்த்தா வரமாட்டாங்க.